இன்றே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோகளை காணுங்கள். என்ன பாலகா யோசிக்கிற? ஒண்ணு இல்ல, இதெல்லாம் வைக்க கூடாது, டம்மி பேங்க்ல தான் வைக்கணும். ஓ, இது நம்ம லிஸ்ட்ல இல்லையே. ஏன் லிஸ்ட்ல இருக்கு? இருக்கா? சரி இருங்க, நான் வரேன். சரி. இப்ப புரிஞ்சிருக்கும். வேலா, ஐயா அந்த பணத்தை எடுத்து கொடு. ஓகேங்க. இந்தாங்க. இந்தாங்க, கட்சி பணியெல்லாம் சிறப்பா பண்ணுங்க. நீங்க எல்லாம் இருக்கும்போது சிறப்பா நடக்கும் ஐயா. அப்ப நாங்க வரோங்க ஐயா. நல்லது. வரோங்க. வரந்து போயிட்டு வாங்க. என்னடா, நாம கொடுத்து அனுப்பின பணம் இங்க எப்படி வந்துச்சு அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க? பணத்தை எடுத்துட்டு போனவன் இன்னும் உங்ககிட்ட பேசவே இல்லையா? பேசுவான் பேசுவான். ஏன்னா அவன் எடுத்துட்டு போனது டம்மி பணம். மேடம், நீங்க கொடுத்து அனுப்பின பணம் எல்லாம் டம்மி பணமா இருக்கு மேடம். மேடம், ஏமாந்துட்டோம் மேடம். ஏய் முட்டாள், எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் கண்டுபிடிப்பியா? வைடா போன. வேலா, ஹாப்பி பர்த்டே. தேங்க்ஸ் தேங்க்ஸ். ஐயாவுக்கு என்னோட பர்த்டே ஞாபகம் இருக்குமா? வள்ளி, அப்பா, கட்சி வேலையா கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேன். ஐயா, என்ன வேலைன்னு சொல்லுங்க ஐயா. இன்னைக்கு எல்லா வேலையும் நானே பாத்துக்கிறேன். அவனை வீட்லயே இருக்க சொல்ல. ஐயா, என்ன கேட்ட? எங்க அப்பாவுக்கு உன் பர்த்டே எப்படி ஞாபகம் இருக்குன்னு தானே கேட்ட? எங்க ஞாபகம் இருக்கிற மாதிரி தெரியலையே. இப்ப கூட என்ன வேணான்னு சொல்லி தானே போறாரு. அட லூசு புருஷா, உன்னோட பர்த்டேன்னு தெரிஞ்சுதான் உன்னை வீட்லயே இருன்னு சொல்லிட்டு போயிருக்காரு. அட போவல்லி, இங்க இருந்து நான் பர்த்டே கொண்டாடி என்ன பண்ண போறேன்? இங்கே இருந்து பர்த்டே கொண்டாட வேணாம். ஆனா பர்த்டே கொண்டாட ஒரு இடம் இருக்கு, வா போலாம். எங்க? உங்க வீட்டுக்கு. எங்க வீட்டுக்கா? அதெல்லாம் ஒண்ணு வேணாம். நான் எங்க வீட்டுல பர்த்டே கொண்டாடினதே கிடையாது. அதெல்லாம் எனக்கு தெரியும். தேவையில்லாம அம்மா வேற கோவத்தில் இருப்பாங்க. அந்த பிரச்சனை இந்த பிரச்சனைன்னு எல்லாம் இப்பதான் நடந்து முடிஞ்சிருக்கு. இப்ப போய் நான் பர்த்டேவை கொண்டாடிட்டு இருக்க முடியுமா? எல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ வந்து வண்டி எடு. வேணாங்கிறேன். வா வேலா, வா. அத்தை, வந்துட்டீங்களா? நீங்க வந்தாலே இந்த வீட்டுல ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துருது. ஒவ்வொரு பிரச்சனைக்கும் காரணம் கேட்டா அதுக்கு ஒவ்வொரு பதிலா சொல்லி சரி பண்ணிடுறீங்க. பிரச்சனையே வேணாம்னு சொல்ல போனா நான் உங்க எல்லாருக்கும் பொல்லாதவளாயிடுறேன். ஏய் அத்தை, எங்களை மன்னிச்சிருங்க. நாங்க அப்படி என்ன தப்பு பண்ணோம்? வேலனை எனக்கு சின்ன வயசுல இருந்தே தெரியும். எனக்கு ஒண்ணுனா அவன் தான் எல்லாமே பண்ணிட்டு இருக்கான். எனக்கு பிடிக்காத ஒரு கல்யாணத்தை வேதநாயகியத்தை பண்ணி வைக்க பார்த்தாங்க. எனக்கு சுத்தமா அது பிடிக்கல. வேலை ஒண்ணு என்ன கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கல. கடைசி வரைக்கும் என் கல்யாணத்தை தடுக்கணும் தான் நினைச்சிட்டு இருந்தான். ஆனா அது முடியல. அதனால வேற வழி இல்லாம தான் அவன் என் கழுத்துல தாலி கட்டினான். இதுதான் அத்தை நடந்துச்சு. இதை தவிர நாங்க வேற எந்த தப்பும் பண்ணலையே. நீங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க அத்தை. இப்ப ஆனந்தி தான் அவளுக்கு பிடிச்ச மாதிரி சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சிட்டால. இன்னும் உங்களுக்கு எங்க மேல கோவம் போலையா? இங்க பாருங்க அத்தை, ஒரு தப்பு நடந்துருச்சுன்னா அந்த தப்ப பத்தியே பேசிட்டு இருந்தா கடைசி வரைக்கும் அது கஷ்டமா தான் இருக்கும். உங்களுக்கு தெரியாதது ஒண்ணும் இல்ல அத்தை. நடந்த தப்ப சரி பண்ணிட்டு போயிடணும். இல்லனா சரி பண்ண முடியாத தப்ப மறந்துட்டு போயிடணும். அதுதான் குடும்பத்துக்கு நல்லது.
இத நான் சொல்லிதான் உங்களுக்கு தெரியணுமா? பெரியவங்க நீங்க தான் அத்தை எங்களை மன்னிக்கணும். என்ன மன்னிச்சிருமா? வள்ளி என்னம்மா நீ? காலில எல்லாம் விழ வேணாம்மா. எனக்கு ஏதோ ஒரு கோபம், அவ்வளவுதான். உங்க மேல எனக்கு வெறுப்பெல்லாம் இல்லம்மா. உன்னையும் என் மகனையும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீ எதையும் மனசுல வச்சுக்கிறாத. அத்தை, நீங்க எங்களை மன்னிச்சதே போதும். அம்மா என்னையும் மன்னிச்சிருமா. நான் உன்னை மன்னிக்க மாட்டேன்டா. இந்த பிள்ளை மன்னிப்பு கேக்குது, நீ என்ன வீம்பு பிடிச்சுக்கிட்டு இருக்கிற? ஏய், அவன் உன் வயித்துல பிறந்த பிள்ளையா இருந்தா கூட இந்த அளவுக்கு பண்ணிருப்பானான்னு தெரியாது. ஆனா இவன் நமக்காக எவ்வளவு பண்ணிருப்பான். அவன் மேல கோவப்படுற? என் மகன் மேல நான் கோவப்படுறேன். உங்களுக்கு என்ன? ஓஹோ, கம்முன்னு இருங்க. எனக்கு என்ன உரிமை இல்லையா? போதும் போதும் போதும். அது சரி, இன்னைக்கு என்ன நாள் தெரியுமா? என்னம்மா? இன்னைக்கு உங்க பையனோட பிறந்த நாள். ஆமாம்மா, நான் மறந்தே போயிட்டேம்மா. ஆனா நான் மறக்கலாம் இல்ல. காலையிலே கோயிலுக்கு போய் என் பிள்ளை பேருக்கு அர்ச்சனை பண்ணிட்டு வந்துட்டேன். என் ராசா, நீ நல்லா இருக்கணும் தங்கம். ஹாப்பி பர்த்டே வேலா. தேங்க்ஸ்க்கா, தேங்க்ஸ். மாப்ள, ஹாப்பி பர்த்டே மாப்ள. தேங்க்ஸ் மாமா. மாப்ள, நைட் பிறந்த நாளுக்கு அதெல்லாம் பார்த்து பண்ணிடுவோம். ஏங்க, வேற வேலை இல்ல உங்களுக்கு? போய் வேலனுக்கு கேக் வாங்கிட்டு வாங்க. ஏண்டி, நான் சந்தோஷமா இருந்தா உனக்கு பிடிக்காதே. போங்க, போய் வாங்கிட்டு வாங்க. அப்பா அம்மா நான் சொல்லுவேன். நல்லா இருக்கலாம். நல்லா நல்லா இருப்பா, இரு, நல்லா நல்லா இரு. எப்படி என்னோட டெக்கரேஷன் நல்லா இருக்கா? என்னாச்சு? என்னம்மா? பலூன் 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 உடைஞ்சு. பலூனா? வேலா. அட அம்மா, வாங்கம்மா. எப்படிம்மா இருக்கீங்க? நல்லா இருக்கேன் முத்தையா. வாங்க அத்தை. வேலனை பார்க்க தான் வந்தேன். சரிம்மா சரிம்மா. என்ன விஷயம் அத்தை? உன் பேர்ல கோவில்ல அர்ச்சனை பண்ண பிரசாதம் கொடுக்கலான்னு பார்த்தேன். நீ வீட்ல இல்ல, அதான் இங்கேயே வந்துட்டேன். சிறப்பா கொண்டாடுங்க. ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ மச்சான். என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க அத்தை. நல்லா கேக் ரெடி மாப்ள, கேக் ரெடி. ஏங்க, நீங்க எப்ப கிளம்பி போனீங்க? நாங்களே டெக்கரேட் பண்ணி முடிச்சிட்டோம். இவ்வளவு நேரமா உங்களுக்கு கேக் வாங்கி வரதுக்கு சுட சுட ஆர்டர் பண்ணி வாங்கிட்டு வரேனம்மா. சுட சுட வா. சுட சுட. ஸ்பெஷலா மாப்ளைக்காக வாங்கிட்டு வந்திருக்கேன். கேக் வெட்டு வைங்க. மாப்ள.